Hello viewers, very good afternoon. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பைபாஸ் ரோட்டில் எப்படி வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டுறதுங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்லோவாக போங்க சார். ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, நார்மலாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஹலோ சார். ஹாய் சார். எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்கீங்க? செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ரெக்கார்ட்லேயே ஃபஸ்ட் தடவை வந்து ஒரு பைபாஸில் வந்து முதல் நாளே ஓட்டுறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ நல்ல ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கோம். நல்லா பக்காவாக வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ உங்களுக்கு இப்போ அந்த டிரைவிங் ஃப்ளோ வந்து கரெக்டாக வருதுங்களா? நல்லா பக்கா வருது சார். ஸ்டேரிங் கண்ட்ரோல் பக்கா வருது. ஓகே. ஸ்பீடு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடில் போனோம்னா நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்குங்கிறதுனால ஒரு மீடியமான ஸ்பீட்லேயே நம்ம போயிட்டுருக்கோம். 40 to ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே நம்ம போயிட்டுருக்கோம். கரெக்டு. ஸோ ஸ்பீட் லிமிட்டு தான் வந்து எப்பவுமே சேஃபாக வந்து நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக ஸ்பீட் லிமிட்டு வந்து நம்ம தப்பாக இருந்தது அப்படின்னா நமக்கு மேனேஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஓட்டுங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் லைன்லேயே ஓட்டிக்கணும். ஏன்னா இந்த லைனுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் உண்டு. ரைட்டில் ஸ்பீடாக போவாங்க, லெஃப்ட்டில் ஆவரேஜாக ஓட்டுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கணும். டென்ஷன் இல்லாமல் கூலாக ஓட்டணும். ஸோ அதே மாதிரி குறுக்கில் யாராவது வராங்க, இல்லை முன்னாடி போகிற வண்டி ஸ்லோ பண்ணுறாங்க அப்படின்னா கிளச் அமைக்கி நியூட்ரல் ஃப்ளோவில் போட்டிங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு ப்ராப்பர் கண்ட்ரோலில் வந்துடும் உங்களுக்கு. சார் சரிங்களா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு பிகினர் லெவல்லேருந்து வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது சேஃப்டி இம்பார்ட்டன்ட். ஓகேங்க சார். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி கியர் எப்போல்லாம் மாற்றுறீங்களோ கிளச்சை ஃபுல்லாக அழுத்தி ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துடணும். ஓகே. எடுத்துகிட்டு கீரை மாற்றிட்டு கிளச்சை பைட்டிங் பாயிண்ட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரை லைட்டாக டச் பண்ணி ஓட்டிக்கணும். அதாவது பிரேக்கு, ஆக்சிலேட்டரு, டச்சு, கிளச்சு மட்டும்தான் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு கரெக்டாக போகும் வண்டி பாருங்கள். அதேமாதிரி இந்த டேரக்ஷன் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த லெஃப்ட் சைட் லைன் எங்கே தான் அழகாக திரும்புது பாருங்கள். இந்த லைன் தான் மெயின் உங்களுக்கு. இந்த லைனை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னா சார் ஈஸியாக வந்து உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும் வித் கண்ட்ரோலோட. ஓகே சார். இப்போ நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன்னா கரெக்டாக ஓட்டுறீங்க சார் நீங்கள். ஸோ இதுதான் மெயின். இந்த ஃப்ளோ ஆஃப் டிரைவிங் க்ளீனாக வரணும். அதாவது வந்து ஒரு பேனிக் ஆகிறதோ டென்ஷன் ஆகிறதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்குது. சேஃபாக நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். பிரேக் அப்ளை பண்ண தெரியும், கிளச் அப்ளை பண்ண தெரியும், ஆக்சிலேட்டர் அப்ளை பண்ண தெரியும், ஸ்டேரிங் அப்ளை பண்ண தெரியும். ஸோ எவ்ரிதிங் நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படுறது? பயப்பட தேவை வேண்டிய அவசியமே இல்லை. அதேமாதிரி ஸ்பீடாக போகிறவங்க ரைட் லைனில் போயிடுவாங்க. ஸோ ஆவரேஜாக ட்ரைவ் பண்ணுற எல்லாருமே லெஃப்ட்டில் ஓட்டுவாங்க உங்களுக்கு. பார்த்தீங்களா? ஆமாம் சார். அதனால் நீங்கள் அதுக்கும் வந்து ஒரு பெரிய டென்ஷன் எடுத்துக்க தேவையில்ல. ஸோ நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட மதுரை வந்து உங்களுக்கு பக்காவாக சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ட்ரைனிங் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? செம்மையாக போயிட்டுருக்கு சார். ஃபஸ்ட்டே நான் வந்து இவ்வளோ தூரம் பைபாஸ் அளவுக்கு ஓட்டேங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு உங்களோட வே ஆஃப் டீச்சிங் வந்து நல்லா இருந்தது. கிளியராக உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்குங்களா? நம்ம புரியுது. நம்ம எல்லாத்தையும் கிளியராக இருந்தனால சார் நம்ம இவ்வளோ தூரம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஓட்ட முடியுது. இப்போ கிளியர் இல்லைன்னா நான் நேராக வந்து லெஃப்ட்டில் திருப்பியிருப்பேன், ரைட்டில் திருப்பியிருப்பேன். இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் கொண்டு வந்துட்டு நீங்கள் பைபாஸ்லேயே விடுறீங்க. அந்தளவுக்கு அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு டெடிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கரெக்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி. அதேமாதிரி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்லாம் ஓட்டினீங்க. ஆமாம். ஜட்ஜ்மெண்ட்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சது? ஜட்ஜ்மெண்ட் ஓட்டுனால தான் நான் இப்போ ஸ்டேரிங் கண்ட்ரோல் பக்கா ஓட்டிகிட்ருக்கேன். ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு லெஃப்ட்டில் போகும், இல்லை ரைட்டில் போகும் ஸ்டேரிங்கு. ஜட்ஜ்மெண்ட் ஓட்டுனால தான் இந்த நம்மளோட அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து எத்தனை ரவுண்டு கிட்டத்தட்ட ஜட்ஜ்மெண்ட் ஓட்டியிருப்பீங்க சார்? லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 20லேருந்து 30 ரவுண்ட் இருக்குது சார். அதே எகெயின் வந்து ஆன்டி கிளாக்ஸ் மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அது ஒரு 20லேருந்து 30 ரவுண்டு கண்டிப்பாக போயிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ 2 பக்கமும் ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெயின் ரோடுக்கு வந்தீங்க. ஆமாம். ஸோ ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத் டிரைவிங் வந்து அவருக்கு கரெக்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. சாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பி கூலாக நாப்பி டிரைவ் பண்ணுறாரு. கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட்டாக பண்ணால் நீங்கள் சார் சொன்ன மாதிரி நர்வஸாக பண்ணோம்னா நம்ம ஐயோ வண்டி வருது அது வருது, நம்மளோட ரோடு, நம்மளோட ஸ்டேரிங் கண்ட்ரோலு, ஆக்சிலேட்டரு, பிரேக்கு எல்லாத்தையும் பக்கா வச்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த பதட்டம் இல்லாமல் நம்ம ஓட்டலாம். ஸோ அதுதான் இருக்கிறதுல முக்கியமான விஷயம். அவர் தான் சார் சொல்கிற விஷயங்களும் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டான ஒரு விஷயம் வியூவர்ஸ். அதனால் நீங்கள் யாருமே என்ஜாய் பண்ணி ஓட்டணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதேமாரி ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து கார் ஓட்ட பழகணும் அப்படின்னா யூடியூப் ஃப்ளோ சார் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பேரிகார்டு இருக்குது. பேரிகார்டு இருக்கும்போது கரெக்டாக எல்லா காரும் போகுது பாருங்கள் சார். அதுக்கு நேரில் காமிங்க. ரைட்டுக்கு போங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். அவரை விட்டுருங்க.
அவர் போனதுக்கப்புறம் பிரேக்கில் கால் வச்சு லைட்டாக டச் பண்ணி ஸ்லோ பண்ணி போங்க. கரெக்டாக அந்த வண்டி பின்னாடியே போங்க. கரெக்டாக அவர் பின்னாடி எப்படி போகிறாரு பாருங்க. அவர் கரெக்டாக நேராக போகிறாரு பாருங்க. கொஞ்சம் ரைட்டில் வச்சுங்க. ரைட்டில் பார்த்து ரொம்ப லெஃப்ட் வராது. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பிடிக்கணும். ஷேக் பண்ணாமல் போகணும். தேர்ட் போட்டுங்க. ஸோ அந்த இடத்துல வந்தீங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் ரைட்டில் லெஃப்டில் வராமல் கண்ட்ரோல் பண்ணோம் சார். ஓகேங்க சார். அதாவது வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி போகிற வண்டியை பார்த்துருப்பீங்க, எப்படி ஆடாமல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போனார் பாருங்க. அதே மாதிரி நம்மளும் போகணும். ஓகேங்க சார். பேரிகார்டை பொறுத்த வரைக்கும் அங்கே போய் நம்ம ஜிக்ஜாக் பண்ணக்கூடாது. ஜிக்ஜாக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரிஸ்க்காக அப்படின்னா 2 வீலர் வருவாங்க சார். 2 வீலர் அதுதான் விஷயம். உங்களுக்கு 2 வீலர் சரன்னு வருவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ அந்த டைமில் நம்ம மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாயிடும் உங்களுக்கு. ஸ்லோவாக போங்க. ரைட்டில் வண்டி வருதா? வரல சார். அப்போ ரைட்டில் ஏறிடுங்க. நான் பிடிச்சி ரைட்டில் இருங்க. ஸோ முன்னாடி வண்டி போகுது, சைடில் வண்டி வரல அப்படின்னா நம்ம ரைட்டில் ஏறி லெஃப்ட்டுக்கு வந்துக்கலாம். நான் பிடிச்சிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அந்த பாயிண்ட் கண்ட்ரோல் ஆகும். ஷேக் பண்ணாமல் ஓட்டணும் சார் வண்டியை பொறுத்த வரைக்கும் ரைட் லெஃப்ட் திருப்பவே கூடாது. ஒரு லைன், அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி தான், ஒரு கிட்டத்தட்ட உங்களை ஒரு டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஒரு அம்பு எடுத்து கரெக்டாக அந்த மரத்தில் விடணும் அப்படின்னா பண்ணுவீங்க, கரெக்டாக அந்த மரத்துக்கு ஏம் பண்ணுவீங்க. ஆமாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த லைனை ஏம் பண்ணி போயினே இருக்கணும். ஓகே சார். சைடில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க வேணாம். உங்கள் டார்கெட் என்ன? இந்த லைன், இந்த 2 லைனுக்குள்ளே ப்ராப்பராக நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க்கு. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பின்னாடி வர வண்டியை நீங்கள் துளி கூட பார்க்க வேண்டியதில்லை. ஓகே சார். ஏன்னா நீங்கள் லைன் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் பார்க்கணும். ஓகே. ஏதோ ஒரு தெருவில் திரும்பினா பார்க்கலாம், மற்றபடி ஸ்ட்ரெயிட் தான் சார். சரிங்களா? சரி சார். ஓகே ரைட் சார். சூப்பராக இருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்கு சார். கண்ட்ரோல் இப்போ நீங்கள் எப்படி, உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்தீங்க முதல் நாளே இந்த அளவுக்கு ஓட்ட வச்சுருக்கோம். ஆமாம் சார். உங்களுக்கு என்ன தோணுது? நானா இப்படி ஓட்டுறேங்கிறது ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸாக இருக்கு. ஏன்னா காலைல ஒரு 6:30 போல் ஸ்டார்ட் பண்ணோம். பட் கிரவுண்ட் லெவலில் ஆரம்பிச்சது, பேசிக் லெவலில் ஆரம்பிச்சது. பட் இப்போ மதியம் லஞ்சு முடிச்சுட்டு பைபாஸில் ஓட்டுறோம் அப்படின்னோம்னா அந்த அளவுக்கு நான் ட்ரெயின் ஆயிருக்கேன்னா அது பெரிய விஷயம். அது உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார். கண்டிப்பாக சார். ரெடி பண்ணி பக்கா ஓட்ட வச்சிடலாம் சார். ஆக்சிடென்ட்டே இல்லாத உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம டார்கெட்டு. கண்டிப்பாக. ஸோ அதை பேஸ் படி உங்களுக்கு ப்ராப்பரான விஷயங்கள் சொல்லி கொடுத்து என்ஜாய் பண்ணி ஓட்ட வச்சிடலாம். ஸ்லோப் இல்லாமல் நம்ம கிளியராக கற்றுக்கிட்டீங்க. ஆமாம் சார். ஸ்லோப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஆமாம், ரொம்ப கண்டிப்பாக. அது ஏன்னா இப்போ சப்போஸ் நம்மளோட ரோடுகள் இப்போ ஹில்ஸே போகிறோம், கொடைக்கானல் ஊட்டி சம்திங் ஹில் ஸ்பேஸ் போனாலே ஸ்லோப்பான ரோட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதில் கிளச் கண்ட்ரோல் மெயின் இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்லோப்பில் இறங்கும், ஸ்லோ பண்ணோம்னா ஒரு டிராஃபிக் டயத்தில் நம்ம நிற்கிற பிரேக் பிடிச்சி நிப்பாட்டுறதுக்கு கிளச் கண்ட்ரோல் தான் மெயின். அந்த கிளச் கண்ட்ரோல் ஈஸியாக சொல்லி கொடுத்தீங்க. அதுவும் நல்லா ஹைட்டான ஸ்லோப்பில் தான் சொல்லி கொடுத்தீங்க. ஸோ அதுதான் வியூவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எதுவுமே நம்ம சிம்பிளாக முடிக்கிறது கிடையாது. எல்லாமே கொஞ்சம் டஃப்பான ஒர்க்கு தான் கொடுக்கறது. இதுவே டஃப் தான் சார். டஃப்பாக கொடுத்தாதான் அதை நம்ம கிளியர் பண்ண முடியும்னு தான் ஜட்ஜ்மெண்ட்டை போட்டு காலிலேருந்து ஒரு 2 to 3 hours ஜட்ஜ்மெண்ட்லேயே இருந்தனால தான் நான் இந்த அளவுக்கு ஸ்டெடியாக ஓட்ட அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. கண்டிப்பாக சார். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதை நீங்கள் க்ளீனாக ஃபாலோ பண்ணுறீங்க. மெயின் திங் ஃபாலோஅப்ஸ் தான் சார். ஃபாலோஅப்ஸ் கரெக்டாக இருக்கும்போது உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும். வண்டி வருதுன்னு பார்த்தேன், கிளச் நியூட்ரல் பண்ணிங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது, நியூட்ரலில் இருக்க வண்டி நாம் வச்சுக்கணும். நியூட்ரல் பண்ணதுக்கப்புறம் சார் ஆக்சிலேட்டருக்கு வேலை கிடையாது, கரெக்டாக பிடிங்க. அதேமாதிரி பின்னாடி வண்டி வருது, நீங்கள் ரொம்ப லெஃப்ட்டு வராதிங்க, அந்த பாதையில் கரெக்டாக போங்க. நீங்கள் முன்னாடி பார்த்து ஓட்டுங்க சார். உங்களுக்கு சைடு மிரரே பார்க்காதீங்க. ஓகே. ஏன்னா உங்களை மாதிரி அவரும் டிரைவர் சீட்டில் உட்காந்து தான் ஓடினுக்கிறாரு. ஓகே. நீங்கள் முன்னாடி போகிற வண்டிலாம் பாருங்கள், எல்லாரும் முன்னாடி பார்த்து போகிறாங்க பாருங்கள். கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி போங்க, ஸ்லோவாக போங்க. கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக போட்டுருப்பாங்க பேரிகார்டுங்க. ஓகே ரைட். ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட் சைட்லேயே போங்க, நேராக போங்க. லெஃப்ட் சைட்லேயே போயிடுங்க சார், ரைட்டுக்கு போகாதீங்க. ஸோ டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் சார், ஸ்ட்ரெயிட் ரோட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா எந்த பக்கமும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஷேக் பண்ணாமல் வண்டி ஆடவே கூடாது சார். கரெக்டாக போகணும். இந்த லைன் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க, ஜிக்ஜாக்கா போட்டிருக்காங்க. இல்ல எப்படி ஒரே லைன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? லைன் பாத்தீங்களா எப்படி இருக்கு? ஸ்ட்ரைட்டா மிஷின்ல போட்டிருக்காங்க, அளவு எடுத்து போட்டிருக்காங்க. எப்படி கரெக்டா போகுது பாருங்க லைன். அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் இல்லாம. அதே மாதிரி நீங்க டிரைவ் பண்ணும்போது 2 லைனுக்குள்ளே ஓட்டணும். ஓகேங்க சார். வண்டி இங்க லெஃப்ட்ல போறது, ரைட்ல போறது, இந்த பழக்கமே வரக்கூடாது. ஏன்னா உங்களை பேஸ் பண்ணி தான் பின்னாடி நிறைய பேர் ஓட்டின்னு வருவாங்க. கண்டிப்பா. நீங்க அங்க ஆடி போனீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு குழப்பமாயிடும். கண்டிப்பா. என்ன பண்ணுறாருன்னே தெரியல அவர் அப்படின்னு. ஆக்சிலேட்டர் ரொம்ப கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள்
தேர்ட் கியரில் இருக்கீங்க, ஃபோர்த்து கியர் போடுங்க. கிளச் அமைக்கி வண்டி ரைட் கரெக்டாக போட்டா சார்? கரெக்டாக போட்டீங்க. வண்டி ஆடக்கூடாது. ஓகே ஓகே. அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. வண்டி எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஆடக்கூடாது சார். இப்போ வந்து கிளச்சை வந்து நம்ம லேட்டாக அது லேசாக கால் வச்சுக்கலாமா இல்லை தேவையில்லையா சார்? கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். ஓகே, அவ்வளோதான். ஃபுல்லாக விட்டுருங்க. கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி விட்டீங்களா அவ்வளோதான். இப்போ ஃபோர்த்து கியரில் இருக்கீங்க, அப்படியே கண்ட்ரோல் பண்ணி போங்க. வெரி குட். ஸோ இதுதான் சார் இம்பார்ட்டன்ட்.